நம்ம தலை வளர்த்த டீம் 6 ஓவர்ல 28-3 அப்படின்னு மனசு உடஞ்சு போடும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். ஆனா இன்னைக்கு தலை நகரத்துல வளர்ந்த டீம் 6 ஓவர்ல 13-6 அப்படின்னு கேட்டு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு தோணுது சகோ. சில்லறத்தனமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல சகோ. போன மேட்ச் தான் பஞ்சாபுல 260 அடிச்சுட்டு கெத்தா மேட்ச் வின் பண்ணி காலை தூக்கி விட்டு ஸ்டைலா வெளியே வரலாம் யோசிச்ச போது சட்டை கிட்டலாம் கிழிச்சுதான் எங்களையே வெளியே அமைச்சா. சரி, அந்த சட்டையை தச்சு போட்டு எப்படியாவது இந்த மேட்சுக்குள்ள வரலாம் பார்த்தா நீங்க இந்த மாதிரி கிழிச்சு தொங்க விட்டுட்டீங்களேயா அசிவி. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. போன மேட்ச் முடிஞ்ச உடனே பேட்டர்ஸ் எல்லாம் ஒரு லுக் விட்டுருப்பாங்க போலர்ஸ் பார்த்து, என்னையா போலிங் புரியல 260 டிஃபெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆனா இந்த மேட்ச் போலர்ஸ் எல்லாம் ஒரு லுக் பேட்ஸ்மேன் நேரா பேட்டிங் ஆறீங்க என்ன ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு சார். தொடர்ந்து 3வது மேட்ச் எடுக்கிறாங்க டிசி அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளேன் பண்ணிருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். சரி விடுங்க, என்னதான் இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண செய்து சகோ. புரியலையா? முதல் 3 மேட்ச் நம்ம தோத்து போனோம். அப்ப நொந்து நூடுல்ஸா நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருந்த போது உள்ள வந்து மசாலா போட்டு இப்ப சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும். 4வது மேட்ச் நம்மளுக்கு முதல் வெற்றியை கொடுத்ததே டிசி தாங்க. அது தவிர அடுத்த மேட்ச் நம்ம டிசி தான் ஆட போறோம் அப்படின்றதுனால சிஎஸ்கேவும் எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. அவங்க ஆடுறது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா அந்த ஆஞ்சி கொலையும் இவரு நம்பர் 5லே ஸ்டக்காய் உட்கார்ந்து இருக்கிறாரா? 6வதுல பண்ணலையா? சரி, நம்மளால 6வது. ஐயோ, 6வது கொலை சொல்லுவோம், 6வது டைட்டில். ஆனா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல ராஜான்றது டெஃபினட்டா தெரியுது. நமக்கு கப்பே அண்ணின் மாதிரி தான் தெரியுது சகு. என்ன நடக்குதுன்றத பாப்போம். அண்ட் ஸ்டே டியூன். ஜோய் சகு.